ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் சிறந்ததை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ அத்தனை தொகுதி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணல. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினவைகள் சிறந்தவைகள். ஏனென்றால் அவர் சிறந்த தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம தான் என்ன பண்றோம்னா அவங்க வாக்குறத மறந்து போயிடும். யாராவது நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட போய் திருப்பி என்ன போட்டுப்போம். ஸோ நம்ம யாரையா சொல்லிட்டு மறந்துடுவோம். நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது தான், ஓ நான் சொன்னேனா அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும். அது போலதான் ஆண்டவர் சிறந்ததை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆனா நிறைய நேரங்கள்ல நாம மறந்துடுவோம். ஒரு சபைக்கு ஒரு புதிய குடும்பம் வந்தாங்க. புதுசாக வராங்க. அந்த ஃபேமிலி நல்ல ஆராதனை பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ பாஸ்டர் கூப்பிடுறாங்க, அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க வரதி கூப்பிட்றாங்க. பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் போயிருக்கிறாரு. போனால் அவங்க நல்ல ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலி. எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸாக இருக்குது. வெள்ளி தட்டு, வெள்ளி கிண்ணம், வெள்ளி ஸ்பூனு இதெல்லாம் வச்சு பாஸ்டருக்கு என்ன பண்ணுறாங்க, டின்னர் சர்வ் பண்ணுறாங்க. பாஸ்டர் வந்து சாப்பிட்டுட்டு ஷோ பண்ணிவிட்டு வந்துடுறாரு திரும்ப. பாஸ்டர் போனதுக்கப்புறம் மறுநாள் அவங்க அம்மா எல்லாம் செக் பண்ணி பாருங்க, ஒரு வெள்ளி ஸ்பூன் ஒன்று மிஸ் ஆகுது. பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த வெள்ளி ஸ்பூன் ஒன்று காணுமே, யாரும் வரலையே வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் மட்டும்தான் வந்து சாப்பிட்டாரு, வேற யாருக்கும் கொடுக்கலையே, என்ன பண்ணுறது. அடுத்த வாரம் சபைக்கு வராங்க. பாஸ்டர்கிட்ட கேட்க முடியல, ஸ்பூனை திரும்பிங்களா கேட்க முடியுமா, கேட்க முடியல. என்ன பண்ணுறாங்க, அப்படி ஆனால் சந்தேகத்தோடு வந்து போயிட்டு இருக்காங்க. இவர் தான் திருநாள் எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்க வீட்டுக்கு போயாதுன்னு சொல்லிட்டு சபைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு பாஸ்டர் திரும்ப வீட்டுக்கு போகிறார், விசிட்டிங் போகிறார். விசிட்டிங் போனோடனே திருப்பியும் அதே மாதிரி சாப்பாடு தராங்க. இந்த வாட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். பாஸ்டர் சாப்பிட்டு வச்சுருக்காரு. இந்த பையனுக்கு, அவங்க வீட்டில் இருக்க பையனுக்கு ஸ்பூன் மேலேயே கண்ணாக இருக்குது. பாஸ்டர் சாப்பிட்றது பரவாயில்ல, ஸ்பூனை வைக்கிறாரான்னு பார்த்துட்டே இருக்கான். ஸ்பூனை வச்சிருக்காரு. ஆனாலும் இவனுக்கு தாங்க முடியல. ஜோம் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஜோம் படிக்கும், பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பூனை காணும் போன மாதத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா சொல்லிட்டு பாஸ்டர் சரிப்பா சரி ஜோம் பண்ணலாம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அலமாரி மேலே ஒரு பைபிள் இருக்குது பாருங்க, அதை எடுத்து சங்கீதத்தை வாசி அப்படின்னு சொல்கிறார். பைபிளை திறக்கிற உள்ள ஸ்பூன் இருக்கு. பாஸ்டர் போகும்போது என்ன பண்ணிட்டாரு, ஸ்பூனை உள்ள வச்சுட்டு போயிட்டாரு. ஸ்பூனை உள்ள வச்சுட்டு பைபிளை திறக்காம, பைபிள் 1 மாதம் அங்கேயே இருக்குது. யாருக்கு மேலே இப்போ பணம் கட்டியாச்சு. இப்படிதான் நிறைய நேரங்கள்ல கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தந்துட்டாரு, நாம திறந்து வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணல, மூடி வச்சுக்கிட்டே என்ன ஆண்டவரேன்னா என்ன வாக்குத்தத்தத்தை உனக்கு கொடுத்தேன், உனக்கு நான் கொடுத்த வாக்கு என்ன, ஆண்டவர் சொல்றாருல, நான் உன்னோட வழக்காடும்படி என்கிட்ட வந்து இப்படி பேசு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ என்னுடைய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட நான் கொண்டு போக நிறைய நேரங்கள் நாம மறந்துடுறோம். ஆண்டவர் நமக்கு சிறந்ததை வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவங்களை அழைச்சு கொண்டு வர்றாரு. இந்த காட்சி உங்களுடைய கற்பனைகளை கொண்டு வாங்க. ஆண்டவர் அப்படியே அழைச்சு கொண்டு வர்றாரு. ஆண்டவர் தான் பேசுறாரு, இங்க இருந்து என்னுடைய ஜனங்களை விடுவின்னு. ஆண்டவர் தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யறாரு. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து விட்டு தன்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். ஜனங்கள் ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு புறப்படுறாங்க. ஆண்டவருடைய கரம் நம்மளோடு இருக்குது. முன்னாடி மேகஸ்தம்பம், பின்னாடி அக்னி ஸ்தம்பம் நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை அதிசயங்களை வந்து மோசே நமது கண்களுக்கு முன்பதாக செய்தாரு. இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை, கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லை பாடி ஆராதிச்சு அவர் கிளம்பி வருகிற போது அவங்களுக்கு முன்பதாக செங்கடல் பெரிய தடையாய் வந்து நிற்கிறது. இப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அவங்க அப்படியே நிற்கிறாங்க, என்னடா ஆண்டவர் தான் அழிச்சுட்டு வந்தாரு, ஆனா இப்படி ஒரு பெரிய தடை, சாதாரண தடை இல்லை, அது ஒரு பெரிய தடையாய் செங்கடல் வந்து நிற்கிறது. இப்போ ஜனங்க அப்படியே நிற்கிறாங்க, மோசேவும் அப்படியே நிற்கிறாரு. அப்பா ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை நீட்டி நீ இந்த ஜனத்தை பிரிச்சு விடு அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன் இந்த காட்சியை. கோலை நீட்டி பிரிச்சு விடுறாரு மோசே. வெட்டாந்திரில ஜனங்க நடந்து போறாங்களா, வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது, ஜலம் குவியலாய் நின்றது.
அப்படின்னு எழுதப்பட்டு கூவியா நின்று யோசிச்சுப்பாங்க எத்தனை அடி ஆழம் அந்த கடல். 2 சைடும் ஜலம் வந்து கூவியில நிக்குதான். இதனால நடந்து போறாங்க. இந்த காட்சி ஆண்டவர் எனக்கு காட்டும் போது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின விஷயம் இதுதான். அது இப்படி சொல்லிதான் ஆண்டவர் நான் சந்தோஷப்படுறேன். இப்படிதான் பெரிய கடல் போல நிற்கிற தடைகளை நம்ம வந்து ஆண்டவரே தடையை எடுத்து போடுங்க, என் கண்ணு முன்னாடி இந்த எடுத்து போடுறேன், இப்படி எடுத்து அப்படி போட்டுருக்க ஆண்டவரே, இந்த தடையை எடுத்து போட உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம ஜோம் பண்றோம். ஆனா நம்ம ஜோம் பண்ணி நம்மளுடைய தடைகளை ஆண்டவர் எடுத்து போடல. ஏன் ஆண்டவர் இதை நீங்க செய்யலன்னு நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்ற, இந்த காட்சி என்ன காட்சி, இது அப்படியே நின்றதை போல எனக்கு முன்பதாய் நின்ற தடைகள் என் 2 பக்கமும் நின்று நான் நடந்து போறதை பார்க்கும். என்னை நடத்தி கொண்டு போக முடியாதபடிக்கு நின்ற தடைகள் என்ன பண்ணா 2 சைடு நின்று பார்க்கும். அது சாதாரண தடை இல்லை. எப்படி யோசிச்சு பாருங்க, ஜலம் கூவியெல்லாம் அது நிற்கும் 50-60 அடிக்கு. ஜனங்க இப்படி 6 அடி 7 நடந்து போறாங்க. அந்த ஜலத்துக்கு வாய் இருந்தால் என்ன நினைச்சு, ஐயோ நடந்து போறானே, இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறானே, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலையே, இவன் பாட்டுக்கு நடந்து போற, இத்தனை பேர் நடந்து போயிட்டே இருக்காங்களே, ஒண்ணுமே செய்ய முடியல. இப்படித்தான் கர்த்தர் நமக்கு முன்பதா இருக்கும் தடைகளின் கைகளை கட்டி போட்டு நம்ம நடக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தடைகள் 2 பக்கமும் நின்று நம்மளை பார்க்கும் போது என்ன ஆண்டவரே முன்னாடி இப்படி தடையா இருக்குதே நீங்க நினைக்கிற காரியங்கள், இந்த தடைகளை பார்க்க வைத்து கர்த்தர் அதிசயங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுமே செய்ய முடியலையே நம்மளாலன்னு சொல்லிட்டு தடையா நின்ற காரியங்கள் பரிதவிக்க போகிறது. கர்த்தர் அதன் வழியிலே நம்ம நடத்தி கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சந்தோஷமா இருங்க. ஏன் ஆண்டவரே இந்த தடை இன்னும் நீங்க எடுத்து போடல, இப்படியே என்ன பத்தி பேசிட்டே இருக்காங்களே நீங்க கேட்குறீங்களா? அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை செய்ய போறார். அவர்களை ஆச்சரியப்பட்டு பார்க்க போறாங்க. நின்று பெரிய தடை போன்று நின்றவர்கள் இப்படியே பார்த்துட்டே மட்டும்தான் நிக்க முடியும், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை கர்த்தர் கட்டி போட்டு, இந்த தடைகளின் கரங்களை கர்த்தர் கட்டி போட்டு பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதனால விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் ஆராதனை செய்யலாமா? ஹல்லேலூயா. எப்படி அன்றைக்கு ஜனங்கள் நடந்து போகும்போது அந்த 2 சைடும் அந்த தடைகள் நின்று வேடிக்கை பார்த்ததோ அப்படியே என் வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்னை கடந்து போக செய்ய போகிறார். அந்த சமுத்திரத்தின் வழியே, அந்த தடையின் வழியே நான் கடந்து போவேன். அதுதான் தடை. ஆனா அந்த தடையின் வழியே நான் கடந்து போவேன். என் ஆண்டவர் டைரக்ட் பண்ணி விட போறதில்லை, ரீடைரக்ட் பண்ணி விட போறதில்லை. அந்த தடைகளின் உள்ளே நான் கடந்து செல்லும்படி அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பலத்தை கர்த்தர் தர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பு கர்த்தருடைய புயமே, நீ பலன்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த தடையின் வழியாய் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போக போகிறார். அந்த தடைகள் ஒன்றும் செய்ய முடியாதபடி அவர்கள் நிற்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற காரியங்கள், பெரிய காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில எதை வாக்கு பண்ணினாரோ அதை கர்த்தர் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, hallelujah, praise Jesus. வழிகள் எல்லாம் பலிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். சந்தோஷமாய் வழிகள் எல்லாம் பலிகளாக்குவார், செங்கடலே உலகுனா உலகில் இருக்கிற தடைகளை எவ்வாறு கலங்காதே, இகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. கலங்காதே, இகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் பலிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். மலைகள் எல்லாம் பலிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். பெரிய பர்வதமே மாத்திரம் செல்வாவே முன்னே சமமாகுவார். பெரிய பர்வதமே மாத்திரம் செல்வாவே முன்னே சமமாகுவார். முத்திரை மூலிரமா தெரிந்து கொண்டாரே, முத்திரை மூலிரமா தெரிந்து கொண்டாரே.
மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவர் துதியாத உயர்த்துவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவர் துதியாத உயர்த்துவோம். வெண்கல கனவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கனவெல்லாம் உடைத்திடுவாரே, இருசு தாழ்பாலை முடித்திடுவாரே, தாழ்பாலை முடித்திடுவாரே. அவர் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். அனைத்தெல்லாம் வழிகளாக்குவார், யாரெல்லாம் செம்மையாக்குவார், மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், என்று ஆர்ப்பரிப்போமே. வெள்ளை உடைத்திடுவார், நீதியை முடித்திடுவார், வெள்ளை உடைத்திடுவார், நீதியை முடித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன்,
அவைகள் வெட்டாந்தரையாய் மாறி போகும். ஹல்லேலூயா. என்னை அவிழ்த்து போட நிற்கிற தடைகள் வெட்டாந்தரையாக்கப்பட்டு அவைகள் நின்று எதுவும் செய்ய முடியாமல் பார்க்கும். அவைகள் திகைத்து நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you Jesus, praise you Jesus. ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தை சொல்லி துதிப்பவருக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை, ஒரு நாளும் தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. We praise you mighty Jesus, we praise you mighty Jesus. Hallelujah, 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 hallelujah. தடையாய் நிற்கிற காரியங்கள் எதுவும் இந்த நேரத்தில் அவைகள் நினைத்தாகவே இந்த தடையின் மேலே அசைவாடி இவைகள் ஒன்றுமில்லாமல் போகப்பட்டதப்பா என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தானே உங்கள் தடைகளின் மேலே கர்த்தருடைய ஆவியானவருடைய தெய்வீக பிரசன்னம் பலமாகிறது. அந்த தடைகள் நீங்கி போகத்தக்கதான மாபெரும் காரியத்தை இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியங்கள் உங்களுக்கு தடையாய் நிற்கிறதோ அது பலவீனமும், அது மனிதர்களும், அது கட்டுகளும், அது எந்த காரியமானாலும் இந்த நேரத்தில் ஆண்டவரே அன்றைக்கு அந்த செங்கடலை தடையாய் நின்ற செங்கடலை நிற்க வைக்கிறேன். நிறுத்தி பிடித்து நிற்க வைத்த உங்க கரம் இன்றைக்கும் என்னுடைய தடைகளை நிறுத்தி பிடித்து நிற்க வைக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஒரு ஆராதனை கர்த்தருக்கு ஏறிடுங்கள் சபையே. உங்கள் தடைகளின் மேலே கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் இறங்கி பலமானவர் அசைவாடுகள் இந்த நேரத்தில் இறங்கி கர்த்தர் பெரிய காரியங்களை அற்புதங்களை உங்களுக்கு செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் அதை வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை கண்டு சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ, யோர்தானின் நிலை கண்டு அஞ்சு நிற்கிறீர்களோ, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் தடைகள் அதே இடத்தில் நிற்கும், ஆனால் நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you Jesus. உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அந்த நாமத்தை விசுவாசத்தோடு மகிமைப்படுத்த என் தடைகள் விலகுவதை என் கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகள் விலகி ஓரமாய் நின்று எனக்கு வழி கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தடைகளுக்கு உள்ளே தான் எனக்கு வழி இருக்கிறது, வெளிப்பக்கம் அல்ல. என் வழி தடைகளுக்கு உள்ளே இருக்குது. எந்த இடம் தடையா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் வழியே இருக்கிறது. அந்த தடைகள் விலகி நிற்க போகிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தே. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செய்தியே என்று உரைக்கும் அவைகள் வழிவிட போகுது, அவைகள் விலக போகுது. என் கண் முன்னே நிற்கிற காரியம் அவைகள் வழிவிலக போகுது. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய வருகிறார். கர்த்தரை அழைக்கிறார். ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே,
பண்ணுகிறார். என் கண்களில் இருக்கிற தடைகள் அவைகள் பலவீனப்பட்டு போகிறது. அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே பலவீனப்படுவதாக. என் கண்முன்பதாய் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே பலவீனப்படுவதாக. இந்த நேரத்தில் அவைகள் விளைவிப்பதாக. இந்த நேரத்தில் சிங்கடல் தனை நடுவாய் பிழிந்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிழிந்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதை என்னால் வரையில் தயவா 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 தாங்கியதை நாள் வரையில் தாங்கிய இந்நாள் வரையில் தயவா 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 நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே சூரகிய எல்லாம் நன்மைகளை நிகழ்த்து. ஆமென். நல்லவரே சூரகிய எல்லாம் திரும்ப பலமா செங்கடலை நடுவாய் பிரித்த செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் அன்றைக்கு செய்த அதே கரம் இன்றைக்கும் என் தடைகளை அப்படித்தான் பிரிக்க போகிறது. தேவனாய் இருந்த எங்கள் தேவனின் கரமே, இந்நாள் வரைக்கும் காண்கிற சபையே தேவனுடைய வருகிறார். தயவா 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 தாங்கிய இந்நாள் வரையில் தயவு 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 ஓ மலைக்கு பெரிய தயவு என்னை விட்டு விலகாத அந்த தயவு ஜீசஸ் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நான் துடிக்கிற இந்த நேரத்தில் என் தடைகள் உடைக்கப்படுகிறது. அவைகள் எனக்கு வழி கொடுக்கிறது. என் பலவீனம் என்கிற தடை எனக்கு முன்பதாக இருக்கிற பெரிய தடை, என் பலவீனம் என்கிற தடை, என் கடன் என்கிற தடை, என் சோர்வு என்கிற தடை, ஹல்லேலூயா, எல்லாம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இதோ இந்த ஆராதனையின் மேலே உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக. வல்லமையுடைய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகள் எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு அழிவுண்டாவதாக. ஹல்லேலூயா, we praise you, Jesus. நல்லவரே நன்றியை எல்லாம் நன்மைகளை நினைத்து Jesus, hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். We praise you, Jesus. இந்நாள் வரைக்கும் தாங்கின அந்த நல்ல கரம். Hallelujah, hallelujah. இஸ்ரவேலின் ஜனமே, எகிப்தின் அடிமைத்தனத்திலேயே உன்னை அந்த கரம் நடத்தும் என்று சொன்னார். வாக்களிக்கப்பட்ட கானானுக்குள் நடத்தாதோ, வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள் அந்த கரம் உன்னை நடத்தாதோ. இதோ கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அந்த எகிப்தின் நெருக்கத்திலே உன்னை கர்த்தருடைய கரம் நடத்தினது உண்மையானால் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளும் கர்த்தருடைய கரம் நிச்சயம் நடத்துவது உண்மை. ஹல்லேலூயா, இன்னும் அதிகமாய் அந்த கரம் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உன்னை நடக்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, என் காரியங்கள் ஏன் துரிதமாய் நடக்கவில்லை என்று ஏக்கத்தோடு இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறீர்களோ? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இத்தனை நாள் செல்லுகிறது என்று ஏக்கத்தோடு கேள்வியோடு கூட அநேகருடைய பேச்சுக்கு நான் ஆளாகிறேனே என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீர்களோ? அநேக ஜனங்கள் உங்களை பேச பேச அநேக ஜனங்கள் கண்களுக்கு முன்பதாக தான் அந்த கடல் பிளக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பின்பதாக அந்த எதிரியை வர வைத்து விட்டுதான் கர்த்தர் அந்த செங்கடலின் வழியை திறந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் பார்க்கணும், அந்த அந்த கடல் பிளக்கப்படுவதை அவன் பார்க்கணும். இவன் என்ன செஞ்சிருவான்னு சொன்னவன் பார்க்கணும். அவனுடைய கண்களுக்கு முன்பதாக தான் கர்த்தர் அந்த தடைகளை விளக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் என் தடைகளை விளக்கி என்னை நடந்து செல்ல பண்ணுவார். என்னை
கடந்து செல்ல பண்ணுவார். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் என்னை சுதந்தரிக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன், நீ என் பிள்ளையாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. எப்ராயிமே, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நான் மறைவாய் இருப்பது உனக்கு கைவிட்ட சூழ்நிலை போல தெரியலாம், ஆனால் நான் மறைந்திருந்த காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறேன், உன் சார்பில் நடப்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடல் மேலே அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் நீ அசைவாடி நீ அந்த செங்கடல் மேலே அந்த தடையின் மேலே அசைவாடின அந்த தேவன் இதோ இந்த நேரத்தில் நமது தடைகளின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறது. இந்த தடைகளை உடைத்து கொண்டிருக்கிறது. ஜீசஸ், ஹல்லேலூயா. உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிற்கிற அந்த செங்கடல் மேலே அசைவாடி எல்லா தடைகளை அந்த தடைகளில் அசைவாடி கொண்டிருக்கிறது. கடல் மேலே அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் மேலே அசைவாடி, எங்கள் மேலே அசைவாடி. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் அசைவாடுமே. உங்க கரம் அசைவாடி என்று சொன்னார். பாதில் மேல் அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மதில் மேல் அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. கர்த்தருடைய பாதத்தை வணங்குகிறோம். எங்கள் மீது அசைவாடுவீராக.
அசைவாடுமே. Hallelujah. Hallelujah. Oh, thank you, mighty God. Hallelujah. என் தடைகளின் மேலே கர்த்தர் அசைவாடு இருக்கிறார் என்று விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி, என் தடைகளின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி இருக்கிறார். என் தடைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. நான் போகிற வழியிலே அவைகள் எனக்கு வழிவிட போகிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் பலத்த கரத்தை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு ஏற்ற மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அவனுக்கு முன்பதாக ஆகாத என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தடைகளின் மேல் கர்த்தர் அசைவாடி இருக்கிறார். இந்த காட்சி உங்க கண்களுக்கு முன்பதாக வைத்துக் கொண்டே போக தடைகள் விலகி குவியலாய் நிற்கிறது. நான் அதன் வழியாய் கடந்து போய்கொண்டே இருக்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணின இடத்தை நான் போய் சுதந்திரித்துக் கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பாராக. We give all praise and glory to you, Lord. எல்லா துதிகளும் மகிமையினால் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு கூட இடைப்பட்ட உங்க அன்பின் கரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தடைகள் விலகி நிற்பதை எங்கள் கண்கள் காண போகிற மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. மீதியான வேலையை உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை சுமந்து வந்திருக்கிற ஒரு தாசரை மறைத்து கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்க வார்த்தையை நாங்கள் கேட்க ஆவலா இருக்கிறோம். நாங்கள் கேட்டதுபடி வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த ஆராதனையை ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் பிதாவே.